ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷுவல் டே ரொட்டீன் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா, நான் கிளம்பி போன இடம் தான் வெட் மார்க்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் கடையில் இந்த கோழியை பார்த்தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி நான் பிளாக் கலர் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நான் சுத்தமாக பார்த்ததே இல்லைங்க. இங்கே தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுவும் பெரும்பாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா, யாரும் பெருசாக அதை வாங்கினதும் இல்லை, சமைச்சதும் இல்லை. ஸோ இதை பற்றின நாலேஜ் எனக்கு சுத்தமாக இல்லை. நீங்கள் யாராச்சும் இதை வாங்கியிருக்கீங்க, சமைச்சிருக்கீங்கன்னா எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாராச்சும் துணைக்கி வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் யாரோட ஹெல்ப்புமே தேவைப்படாது. நம்மளே சொந்தமாக போயிட்டு தனியாக எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அது ரொம்பவே பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். நான் அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பவுண்ட் சிக்கன் தான் வாங்கினேன். எப்போயுமே ரெகுலராக இந்த ஷாப்பில் தான் நான் வாங்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டேட்டை செக் பண்ணுவேன் இல்லைங்களா, டேக்கில். அதை வந்துட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சிங்குகிட்ட வந்து கமெண்ட் பண்ணுறாரு. இவங்க தான் வந்து QC மேனேஜர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாரு. பாருங்கள் எவ்வளோ சேட்டன்னு சொல்லி. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த சிக்கனில் வர அந்த சிக்கனோட ஃபீட்டை வந்து வேணான்னு சொல்லி அவர்கிட்டே நான் வந்துட்டு த்ரோ பண்ணிடுவேன். பட் இப்போல்லாம் அப்படி பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதில் வந்து அவ்வளோ வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான். அதில் உள்ள அந்த கொலாஜன்கிற அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த போனு, அதுக்கப்புறம் அந்த ஜாயின்ஸ்க்கெலாம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. ஸோ அது வந்து நம்ம அட்லீஸ்ட் சாப்பிட்லைன்னா கூட நம்ம வந்து குழம்புல போட்டு அந்த எசன்ஸ் நல்லா இறக்குனதுக்கப்புறமா த்ரோ பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நம்ம புதுசாக வாங்கலைனாலும் நம்மகிட்ட வர சிக்கனில் உள்ளதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நான் வாங்குறது. நீங்கள் யாராச்சும் அதை வேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை இனிமேல் யூஸ் பண்ணுங்கள். என்னடா இது இப்போ தான் சிக்கனே வாங்கிட்டு வராங்க, அதுக்குள்ளே பார்த்தா வீட்டில் சமையல்லாம் ரெடியாக இருக்கே அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்தே வந்து சிக்கன் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, என் கண்ணில் கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ சிக்கன் நான் என்றைக்கெலாம் சமைக்கிறனோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வெஜிடேரியன் மீல் சமைச்சு கொண்டு போய் டைனிங் டேபிளில் தனியாக மூடி வச்சுருவேன். அதுக்கப்புறமா தான் வந்து நான் சிக்கன் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக அவங்க தொடவே மாட்டாங்க. இதில் போட்ட கரண்டி அதில் போட்டுட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. கீழே போய் நான் கடையில் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வம்புன்னு சொல்லி காலையிலே கண்டிப்பாக வந்து ஒரு வெஜிடேரியன் மீல் சமைச்சு கொண்டு போய் டேபிளில் வச்சுருவேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் புடலங்காய் பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன். கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து சாதம், நேற்று வச்ச ரசம் இருக்குது. கூடவே முட்டை ஆம்லேட் சாப்பிடும்போது போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி தான். ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளான பிரியாணினா இந்த பிரியாணி தாங்க சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பெருசாக வந்துட்டு கட்டிங் வெட்டிங் வேலையெல்லாம் இருக்காது. ஒன்லி வந்துட்டு அரைச்சி போட்டுற வேண்டியதான். ரெண்டு வேலை தான் இருக்கும். ஒன்று வந்து வெட் மசாலா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மசாலான்னு சொல்லி இது ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரைஸை ஊற போட்டுட்டு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கப்பு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 கிராம் வரும்னு நினைக்கிறேன். 400-450 கிராம் வரும். இதுக்கு வந்து ஒரு 500 600 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம ரைஸை விட கொஞ்சம் மட்டனோ சிக்கனோ கொஞ்சம் ஒரு 100-150 கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம்னா அந்த அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ரைஸில் இறங்கி நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். தலப்பாக்கட்டி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் மல்லி, புதினா எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனால பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், உசுருன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுவே எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காது பிரியாணி. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் சாதம், பிரிஞ்சி சாதம், குஸ்கா சாதம் இதெல்லாம் எதுவுமே சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு வந்து பியூராக வந்துட்டு நல்ல வெஜிடேரியன் சாப்பாடு, அதாவது இந்த குழம்பு, ரசம், சாதம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா சாப்பிடுவாங்க. அதுக்காக நான்வெஜ்ஜே பிடிக்காதான்னு கிடையாது, அப்படி கிடையாது. சிக்கன் மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க, மற்றபடி எல்லாமே சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணிக்கு ஹீரோவே பார்த்தீங்கன்னா இந்த கல்பாசி தாங்க. செம்மையாக வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தேவையானதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கடகடன் வேலையும் முடியும், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் முடிச்சிடலாம். அதனால் நான் வந்து எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். வீடியோக்குன்னு இல்லை, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே ஃபஸ்ட்டு கையில் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் கடகடன் ஒன்றா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுவேன். நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் மெனக்கெட்டு சமைச்சாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த கஷ்டமெல்லாம் நம்மளுக்கு பறந்து போயிடும். அதுவும் நம்ம சமைச்சு நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணும்போது அதோட சுகமே தனி தான் இல்லைங்களா. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ மெனக்கிடுறீங்க அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் வந்து நான் அதெல்லாம் எதுவும் மைண்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் செய்கிறேன் இல்லைங்களா. இதில் போயிட்டு இதில் என்ன இருக்குது, என் ஃபேமிலிக்கு நான் செய்யாமல் யார் செய்வா, நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய யூடியூப் மாமியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும், கமெண்ட் வரும். ஸோ அதெல்லாம் படிக்கும்போது அதுக்கெலாம் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியாது.
நான் அதனால் அதை அப்படியே வந்துட்டு இக்னோர் பண்ணிடுவேன். பாருங்கள் நெய் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம காய்ச்சினது இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தேவையான இந்த ட்ரை மசாலுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு அம்மியில் வந்து நான் பொடிக்க போகிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அம்மியை பற்றின ரிவ்யூ வந்து நிறைய பேர், நான் லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அம்மி டூருன்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அக்கா இதை பற்றின ரிவ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸோட கீழே கமெண்ட்ஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு 500 ருபீஸ் தான், எங்கள் வீட்டு பக்கம்லாம் ரொம்ப சீப்பு, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவுக்கு ஏற்ற பணியாரம் அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் வந்து நம்ம ரொம்ப வந்துட்டு என்ன அமௌண்ட் நம்ம போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருள் இருக்கும். அதுலேயுமே வந்து நிறைய ஏமாத்துறதும் இருக்குது. அதனால் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கிறணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப வெயிட் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கணும். இதெல்லாம் வச்சு தான் வந்து நான் கிரானைட் அம்மிக்கல்ல சூஸ் பண்ணினேன். மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டுலாம் பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக வந்து ஒரு துவையல் அரைக்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரசத்துக்கு நுணுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுடரெல்லாம் வந்துட்டு பவுடர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸுக்கு தான் நான் பெருசாக யூஸ் பண்ணுவேனே ஒழிய, மற்றபடி டெய்லி சமையலுக்கு நான் அரைச்சி இதில் தான் சமைப்பேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் பண்ணுறதுக்காக இந்த அம்மிக்கல் வாங்கியிருக்கேன். ரொம்ப காம்பேக்ட் தாங்க. கொஞ்சம் பாருங்கள், இப்போ இன்றைக்கே பாருங்கள் எத்தனை பேட்சாக நான் அரைச்சி இதை எடுத்திருக்கேன். ஏன்னா அது ரொம்ப குட்டி சைஸ் தான். எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, அதனால் வாங்கியிருக்கேன். உங்களோட யூசேஜ் என்ன, உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கா, வாங்கினா ஒர்த்தா, இல்லைன்னா நீங்கள் லோக்கலில் இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா வெப்சைட்டோ இல்லைன்னா வந்துட்டு பக்கத்துலேயோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. கண்டிப்பாக இதுதான் வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது மோசம்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். எப்பவும் போல் நம்ம பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இரும்பு பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். இந்த பெரிய சைஸ் பாத்திரத்தை தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். பிரியாணி எப்படி வருதுன்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம் என்னன்னு சொல்லி. இதுக்கு வந்து முதல்ல நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து அதிகமாக வந்து ஹீட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதனால் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு நெய் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மல்லி புதினா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கும் போதே இது கூடயே பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்லுப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். இது நல்லா வதங்கி ஒரு பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தெளிகிற ஸ்டேஜில், ரொம்ப வந்து பொன்முருவலாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த பொடிச்சு வச்ச பிரியாணி மசாலா இருக்குது இல்லைங்களா ஃப்ரெஷ்ஷாக, ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சாலும் ஒரு மன திருப்தி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன் இல்லைங்களா. ஸோ 2 கப்புக்கு வந்து 4 கப்பு தண்ணி அப்படி தான் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச தயிரை இது கூட நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர டைமில் வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சமாக தேவையான பொடி வகைகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நான் வந்துட்டு ஷூட் பண்ணாமல் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 600 கிராம் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மசாலும் அந்த சிக்கனும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறணும். கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்துட்டு நீங்கள் அதை வந்து மைண்ட் பண்ண தேவையில்லை. அது சுருள நம்ம வதக்கவே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம 4 கப்பு தண்ணி எடுத்ததில் 1 கப்பு தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஜூஸியாக அந்த சாரெல்லாம் நல்லா வந்து இறங்கி நல்லா சூப்பராக வந்துட்டு அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பராகவே வெந்திருக்கும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இன்னொரு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டோட்டலாக நம்ம 4 கப்பு ஆட் பண்ணியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கூட்டியோ குறைச்சோ இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச லெமன் ஜூஸ் அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு கொதித்து வரணும். அந்த ஊற்றின அந்த 3 கப்பு தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்ச அந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா வடிகட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் ஈக்குவலாக வர்ற வரைக்கும் நல்லா வேக விடணும். அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து அந்த மாதிரி வந்துடும். தண்ணி வந்து கொஞ்சம் மட்டும் அந்த ரைஸ் கூட இருக்கிற மாதிரி, ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. ரைஸும் தண்ணியும் கொஞ்சம் இதாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பை பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு அரிசியில் வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து அரிசியை போட்டு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் தண்ணியும் இருக்குது, பட் வந்துட்டு அரிசியும் ஓரளவுக்கு வந்துட்டு வெந்த மாதிரி இருக்குது. ஸோ தண்ணி ஸ்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து திருப்பி நம்ம கீழே வந்து ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பழைய தோசைக்கல் வைப்போம் ஆக்சுவலாக வைக்கிறது. பட் இப்போ வந்து நம்ம இரும்பு பாத்திரத்தில் செய்கிறதுனால அது மாதிரி எதுவும் தேவைப்படாது. இதுவே வந்துட்டு நல்லா அடி கனமாக இருக்கிறனால ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நல்லா சமப்படுத்தி ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு வாழை இலை மேலாப்பில் கொஞ்சமாக வந்துட்டு மல்லி புதினா வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே ஒரு டீஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி சேர்க்கல. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு வாழை இலையை வச்சுட்டு சூப்பராக மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்க்கெலாம் போகக்கூடாது. நல்ல ஹீட்டான பேன் தான். இவ்வளோ நேரமாக சமைச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு மூடியை போட்டுட்டு அது மேலே ஒரு வெயிட்டுக்காக நம்ம வீட்டில் உள்ள அந்த இடிகள் இருக்கு இல்லைங்களா, இஞ்சி பூண்டு நசுக்கிறது, ஸோ அந்த இடிகளை வந்து தூக்கி வச்சுட்டேன். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னொரு அடுப்பில் முட்டையும் வேக போட்டாச்சு. வாழை இலை ஃப்ளேவரோட அப்படியே சூப்பராக அந்த ஸ்டீமெல்லாம் வந்து எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அடி வரைக்கும் நம்ம பிரட்டி விட்டாலும் சரி சுத்தமாக அடி பிடிச்சிருக்காது. அதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதில் வச்சுட்டோமா, மற்ற சில்வர் பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி அப்படியே இதில் வைக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிடணும். எப்போயுமே இரும்பு பாத்திரத்தில் சமைச்சா உடனே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது இரும்பு வாசம் ரொம்ப ஏறிக்கிறோம் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அதில் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்து அந்த ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பாத்திரத்தில். ஸோ இன்னும் வந்து பிரியாணி ட்ரை ஆகவோ இல்லை வந்து அடி பிடிக்கவோ வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு இம்மீடியட்டாக மாற்றி வச்சுறது பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ நான் அன்றைக்கி அப்படி தான் பார்த்திங்கன்னா சூப்பராக பொலன்னு பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. வாசம் சும்மா கமன்னு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பவுடர் இல்லைங்களா, ஸோ அதனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியான வீட்லேயே நம்ம மசாலாலாம் அரைச்சி பண்ணினதுனால டேஸ்ட் வைஸ் அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு. சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதிலே கொஞ்சம் வந்து அந்த எலும்பு இல்லாத போர்ஷன்லாம் கொஞ்சமாக தேடி பிடிச்சி எடுத்து பிள்ளைங்களுக்காக ஒரு 4-5 பீஸ் மட்டும் வறுத்து வச்சுருந்தேன். அது கூடவே வந்து ஆனியன் ரைத்தா, பாயில்டு எக்கு, இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த பிரியாணிக்கு தேவையான எல்லா மசால் பொடி எல்லாம் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணுமோ மசாலுக்கு அது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அக்கா எப்போ தான் நீங்கள் வந்து போர்சிலியன் டூர் வந்து போடுவீங்க, உங்கள்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் கண்டிப்பாக போடுறேங்க. அன்றைக்கி நான் அதுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அதோட மூடி, ஒரு பாத்திரத்தோட மூடியை நான் உடச்சிட்டேன். அதில் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு தான் நான் அதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக எங்கிட்ட என்ன இருக்கோ, நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை வந்து கண்டிப்பாக ஒரு vlog-ஆ நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. இந்த மந்த் எண்டு அப்படி இல்லைன்னா வந்து நான் நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங்கில் கண்டிப்பாக வந்து அந்த நீங்கள் கேட்ட அந்த போர்சிலியன் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பெரிய அளவில் கலெக்ஷன்ஸ் எங்கிட்ட கிடையாது, ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். எப்படி என்னோட பிரியாணி, இது வந்து நான் அம்மியில் சமைச்சு செஞ்சதுனால இந்த பிரியாணிக்கு நாங்கள் வச்ச பேர் அம்மிக்கல் பிரியாணி. ஸோ இந்த திண்டுக்கல் பிரியாணியிலேருந்து நாங்கள் வந்து இது அம்மிக்கல் பிரியாணியை மாற்றி அம்மிக்கல்லேருந்து மசாலா அரைச்சதுனால இது அம்மி பிரியாணியை நாங்கள் வந்து பேரை மாற்றிட்டோம். எங்களோட பேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.